கமல் ஒரு ஆண்டிற்கு 7% வட்டி வீதத்தில் ரூபாய் 3000 சேமிக்கிறார். ஓராண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டியையும் தொகையும் காண்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கமல் ஒரு வருஷத்துக்கு 7000 வட்டி, அதை 7% வட்டி வீதத்துல எவ்வளோ சேமிக்கிறாங்கன்னா 3000 சேமிக்கிறாங்க. ஓராண்டு முடிவுல அவருக்கு கிடைக்கும் தனி வட்டியையும் தொகையும் கேட்குறாங்க. அப்ப ஒரு கமல்ங்கிறவர் எவ்வளோ சேமிக்கிறாரு? 3000. அதுதான் அசல். அடுத்தது எவ்வளோ வருடத்திற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓராண்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் என். எத்தனை சதவீதம்? 7%. அதுதான் வட்டி வீதம். அப்ப ஃபைனலா என்ன கேட்குறாங்கன்னா தனி வட்டியும், தனி வட்டினா எஸ்ஐயும், தொகை பார்த்தீங்கன்னா ஏவும் கேட்குறாங்க. அப்ப எஸ்ஐ = PNR/100. இதுதான் ஃபார்முலா. அப்ப அசல் என்னது? பிங்கிறது அசல், என் பிங்கிறது அசல், என் வருடம், அடுத்தது ஆர் வட்டி வீதம். அப்ப நம்ம இதுல பிரதியிடலாம். அசல் 3000 இன்ட்டு வருடம் 1, ஆர் 7. பிரதியிட்டா பை 100ன்னு ஃபார்முலால போடும் போது 0 கேன்சல் ஆயிரும், 0 கேன்சல் ஆயிரும். மீதி 30 × 7 210 ரூபாய். அதுதான் தனி வட்டி. தொகை பார்த்தீங்கன்னா அசலையும் வட்டியையும் கூட்டினா அதுதான் தொகை. இப்போ 3000 + 210 3210 ரூபாய்.